சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மூலிகை மருந்துகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துங்க. ஆனால் சிம்பிளாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். பேசிக்காக இது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த மெடிசனை நம்ம யூஸ் பண்ணலாம். இது மெடிசன்னு கிடையாது, ஒரு சப்ளிமெண்ட்னு நான் சொல்லிட்டேன். குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு மருந்து வகை தான். சித்த மருத்துவத்தில் போனால் ஏதாவது ஒரு லேகியம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்வீங்க, வலிக்கு போனால் ஒரு தைலம் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் லேகியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து வகைங்க. அதாவது 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்துகிற மாதிரி சித்தர்கள் அதை ஃபார்முலா ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, எல்லா வயதினருக்கும் எல்லா நோயினருக்கும் ஏற்ற மாதிரியான லேகிய வகைகள் எப்படி, டைமில் வரக்கூடிய வாமிட்டிங் சென்சேஷன், இந்த மாதிரி ட்ராவலிங் அப்போ எனக்கு வாந்தி வர மாதிரியே இருக்கும், ஹேர் ஃபால் நிறைய இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நெல்லிக்காய் லேகியம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மூலிகை மருந்துகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துங்க. ஆனால் சிம்பிளாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். பேசிக்காக இது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த மெடிசனை நம்ம யூஸ் பண்ணலாம். இது மெடிசன்னு கிடையாது, ஒரு சப்ளிமெண்ட்னு நான் சொல்லிட்டேன். குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு மருந்து வகை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நெல்லிக்காய் லேகியம். ஸோ லேகியம் அப்படின்னு சொன்னாலே சித்த மருத்துவத்தில் லேகியம் தைலம் இதுதான் பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஸோ சித்த மருத்துவத்தில் போனால் ஏதாவது ஒரு லேகியம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்வீங்க, வலிக்கு போனால் ஒரு தைலம் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் லேகியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து வகைங்க. அதாவது 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்துகிற மாதிரி சித்தர்கள் அதை ஃபார்முலா ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, எல்லா வயதினருக்கும் எல்லா நோயினருக்கும் ஏற்ற மாதிரியான லேகிய வகைகள் எப்படி கொடுத்தாங்க, ஒரு மருந்தாக மட்டும் பார்க்காம அதில் கொஞ்சம் இனிப்பு சேருங்க, கொஞ்சம் கசப்பும் சேருங்க, உடலுக்கு தேவையான இந்த நுண்சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி விஷயங்களை அதை சேர்த்து ஒரு மருந்தாக அது எப்படி அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்றதே உலக அளவில் இன்றைக்குமே ஆச்சரியமான விஷயம்தான். இது லேகியம் மட்டும் இல்லைங்க, பல வருஷங்கள், அதாவது எக்ஸ்பிரி டேட்டே இல்லாத மெடிசன் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா, சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஆனால் அந்த மருந்துகள் எல்லாம் செய்கிறதுக்கே சில வருடங்கள் ஆகும். அந்த மாதிரி செய்து முடித்த மருந்துகளுக்கு எக்ஸ்பிரி டேட்டே கிடையாதுங்க அப்படின்னு, அது பல 100 வருடங்கள் ஆனாலும் இதுக்கு எக்ஸ்பிரி டேட் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வகைகள், சிறப்பான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி சொல்லும்பொழுது இந்த நெல்லிக்காய் லேகியத்தில் என்ன இருக்குது, ஏன்னா இது நிறைய பேர் உங்களுக்கு தெரியணுங்க. ஏன்னா வீட்டில் நிறைய நீங்கள் கேட்குறீங்க, ஹோம் ரெமடிஸ் ஏதாவது சொல்லுங்கள். ஹோம் ரெமடிஸ் சொல்கிறோம், நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டடாக 1 நாள் 2 நாள் 1 வாரம் ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை, அதை ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் அதுவே ஒரு மருந்தாக கொடுக்கும்போது ஈஸியாக எடுத்து நீங்கள் சாப்பிட்றலாம். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு சூரணம் எடுத்து நான் பால்லையோ தண்ணீர்லையோ கலந்து சாப்பிட எனக்கு டைம் இல்லை. ஆனால் சித்த மருத்துவத்தில் சூரண வகைகள் என்னென்ன நோய்க்கு எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்தால் க்யூர் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். இந்த லேகிய வகைகள் ரொம்ப சிம்பிளுங்க. அப்படியே எப்படி சொல்லணும்னா அல்வா பதத்தில் இருக்கும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கலாம். ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த நெல்லிக்காய் லேகியம் சிறந்தது. இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பொதுவாகவே லேகியம் அப்படின்னாவே கருப்பட்டி இருக்கும், வெல்லம், தேன், இது எல்லாமே சேர்ந்துருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த நெல்லிக்காய் லேகியம் மெயினாக இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு, நுரையீரலை பலப்படுத்துவதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உங்களுக்கு நோய்கள் எதுவும் வராமல் இருக்க, அடிக்கடி ஃபீவர் வந்துடுது, கோல்டு காஃப் வருது, சைனஸ் ஹெட்டேக் இருக்குது, டைஜஷனே ஆக மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாக தெரியுது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மெயினாக ரத்த சோகை, ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய வாமிட்டிங் சென்சேஷன், இந்த மாதிரி ட்ராவலிங் அப்போ எனக்கு வாந்தி வர மாதிரியே இருக்கும், ஹேர் ஃபால் நிறைய இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நெல்லிக்காய் லேகியம் ரொம்ப ரொம்ப சிறந்தது.
இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலையும் இரவும் 1 ஸ்பூன் அளவுக்கு 4 5 கிராம் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். 4 5 கிராம் அளவுக்கு இந்த நெல்லிக்காய் லேகியம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னா, முதல்ல கழிவு நீக்கம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த லேகிய வகைகள்லேயே முக்கியமானது, அதுவும் நல்லா நெல்லிக்காய் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, இந்த நெல்லிக்காய் லேகியம் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நெல்லிக்காய் பவுடர் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது நெல்லி முள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலர்ந்த நெல்லிக்காய் அதனுடைய பவுடர் நமக்கு தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு 200 கிராம் தேவைங்க. இதனோட சேர்க்கக்கூடிய மற்ற மூலிகைகளும் நான் சொல்கிறேன். இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம்னா, வால் மிளகு 50 கிராம் பொடியாக நமக்கு தேவை, சீரகம் 50 கிராம் பொடியாக தேவை, ஏலக்காய், திப்பிலி. ஸோ திப்பிலிலாம் சொல்லும்போது நல்ல பசியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, இதில் முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகை ஒன்று கடுக்காய். கடுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது ரத்தத்தை விருத்தி செய்யும், உடல் கழிவுகளை நமக்கு வெளியேற்றும். அடுத்தது கீழா நெல்லி பொடி 50 கிராம். ஸோ இத்தனை மூலிகைகளும் 50 கிராம், நெல்லிக்காய் பொடி மட்டும் 200 கிராம் நம்ம எடுத்துக்கணும். முதல்ல லேகியம் அப்படின்னு சொல்லும்போதே பாகு காய்ச்சி எடுக்கணுங்க. நல்ல கருப்பட்டி இருந்தால் இன்னும் சிறந்தது. ஸோ தேவையான அளவுக்கு கருப்பட்டி, இதுக்கு வந்து ஒரு 300 கிராம் கருப்பட்டி தேவைப்படும். கருப்பட்டி விட்டு இல்லை வெல்லம் நீங்கள் சேர்க்குறீங்க, இல்லைன்னா கற்கண்டு சேர்க்குறீங்கனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கருப்பட்டி சிறப்பு. தண்ணீர் விட்டு இது பாகு பதத்தில் நல்லா காய்ச்சிக்கிட்டு வரும்பொழுது இந்த பொடி ஒன்றொன்றாக சேர்த்து கைவிடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே வரணும். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, நெய் சேர்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் அல்வா ரெடி பண்ணும்போதுலாம் நெய் சேர்த்து சேர்த்து கிளறிக்கிட்டே வருவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறிக்கிட்டே வரணும். ஸோ அந்த பதம் வந்த பிறகு, அதாவது ஒட்டாமல் வரக்கூடிய பதம் வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. தேனும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிடணும். ஸோ இது வந்து நெல்லிக்காய் லேகியம் நமக்கு ரெடி. அதாவது அரோசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரோசகம்னா டேஸ்ட்டே தெரியலங்க, எந்த ஃபுட்டு வாயில் வச்சாலும் மண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டெய்லி 2 வேளை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறதுக்கும், ரத்தம் அதிகரிக்கிறதுக்கும், உடலில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த 7 உடற் தாதுக்களும் வலிமையாகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட்டில் இது 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பசும்பால் குடிச்சிட்டு தூங்குங்களேன், ஆழ்ந்த உறக்கம் வரும். ஸோ தொடர்ந்து இது குழந்தைங்களுக்குலாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம், 2 கிராம் அளவுக்கு. ஸோ கொடுத்துக்கிட்டே வரும்போது அடிக்கடி சளி தொந்தரவு, எனக்கு காஃப் வருது, கோல்டு வருதுன்னா இதை எல்லாமே விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட். அதாவது கற்ப முறையாக கூட இதை நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ சத்து வாய்ந்தது தான் இந்த நெல்லிக்காய் லேகியம். இது வீட்டில் செய்ய முடியலனாலும் ஈஸியாக உங்களுக்கு சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே அவைலபிளாக இருக்கும், வாங்கி பயன்படுத்துங்க. சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.